வணக்கம். நான் நாதன். இன்னைக்கு நம்ம இந்த போர்வெல் அமைக்கிறது இந்த மாசத்துக்கான ஒரு அப்டேட் தாங்க. சின்ன அப்டேட் பார்த்துருவோங்க. அதேபோல இந்த போர்வெல் இந்த மாசத்துல இந்த மார்ச் எண்டிங்ல எப்படிலாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு இது பார்த்துருவோம். இந்த வருஷம் 2024வது வருடம் நமக்கு கொஞ்சம் நல்ல மழை நம்ம ஏரியா. இருந்த போதிலும் இந்த தண்ணி ரொம்ப நாள் தக்க வைக்க முடியல. ஏன்னா பூமியோட நீர்மட்டம் வெகுவா குறைஞ்சிருச்சு. இப்போ அந்த 2024 மார்ச் எண்டிங், அதாவது இந்த வருடத்திற்கான ஒரு போர்வெல் அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, போன வருடங்கள் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் இருக்குது. ஏன்னா நிறைய இடங்களில் போர்வெல் அமைக்கும் போது நிறையா ஃபெயிலியர் ஆக தான் செய்யுது. நிறைய பிரச்சனைகள், தண்ணி பிரச்சனைகள், தட்டுப்பாடுகள் இப்பயே ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இனி அடுத்து வரக்கூடிய 4வது 5வது மாதங்கள்லாம் நல்ல வெயில் காலங்கிறதுனால போர்வெல் இப்பயே நிறைய இடங்கள்ல அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நம்ம போர்வெல் அமைக்கக்கூடியதில் ஒரு 25% ஃபெயிலியர் தான். ஏன்னா இந்த மழையோட நீர் மட்டங்கள் உயர்ந்தாலும் வெகு சில இடங்கள்ல ரொம்ப பெருசாக கை கொடுக்கல. இப்போ இந்த வெயில் கோடைகள் அதிகமாக நம்ம போர்வெல் அமைக்கக்கூடிய ஏரியா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இப்போ ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம போர்வெல் ஓட்டுறது சரியானதா அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதங்களில் போர்வெல் அமைச்சிக்கிறது சிறந்தது. ஏன்னா இனி அடுத்து வரக்கூடிய வெயில் காலங்கள் வரையும் நம்ம கண்டிப்பாக தண்ணீர் பிரச்சனை அதிகமாகும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு பக்கத்து ஸ்டேட்லலாம் இப்போ இன்னைக்கு நடக்கக்கூடிய தண்ணி பிரச்சனை உங்களுக்கும் தெரியும். டிவி வாயிலாவோ இல்லை நியூஸ் பேப்பர் வாயிலாவோ பார்த்துருப்பீங்க. ஏன்னா அங்கே ஒரு முன்னேற்பாடுகள் இல்லாததுனால தான் அவங்க இவ்வளோ பிரச்சனைகளை மாட்டிருக்காங்க. ஏன்னா அங்கே சரிவர மழை இல்லை. அதனால் அவங்களுக்கு தண்ணி பிரச்சனை மழை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெரிதாக பொருட்படுத்துறதுனால இன்னைக்கு அவங்க தண்ணி பிரச்சனைகளை இது பண்ணிக்கிறாங்க. அதே போல தான் நம்ம ஏரியாவில் நல்ல மழை இருந்தாலும் இன்னைக்கு நிறைய போர்வெல் அமைக்கும் போது பார்த்தீங்கன்னா, அதாவது முன்ன 1 மாதங்கள் 2 மாதங்களுக்கு முன்னாடி இந்த வருட ஸ்டார்டிங்கில், அதாவது 2024 ஸ்டார்டிங்கில் நமக்கு இருந்த ஒரு ஈல்டு இந்த மார்ச் கடைசி ஆகும்போது நமக்கு அந்த ஈல்டெல்லாம் தக்க வச்சுக்க முடியல. ஏன்னா நீர்மட்டம் வெகுவாக குறைஞ்சிருச்சு. கம்ப்ளீட்டாக இந்த மாதம் நாங்கள் அமைக்கக்கூடிய போர்வெல்ல கிட்டத்தட்ட ஒரு 25% போர்வெல் கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் தான் ஆயிருக்கு. இனி வரக்கூடிய 2-3 மாதங்கள் கடுமையான வறட்சி இருக்கிறதுனால நம்ம போர்வெல் அமைச்சுக்கிறது கொஞ்சம் அட்வான்ஸாக செஞ்சுக்கிறது பெஸ்ட்டான ஐடியா. அதே மாதிரி நிறையா போர்வெல்லில் தண்ணீர் வந்தது கூட இப்போ குறைஞ்சிருச்சு. ஏன்னா அந்த நீர்மட்டங்கள் குறைய குறைய கண்டிப்பாக போர்வெல்லில் எல்லா இடங்கள்லையுமே தண்ணி குறையதான் செய்யும். அதே மாதிரி வெகுவாக அந்த சில போர்வெல் பார்த்தீங்கன்னா ட்ரையாகவே போயிடுது கம்ப்ளீட்டாகவே. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நிலத்தடி நீர் மட்டம் ஒன்றும் பெருசாக அந்த இடங்கள்லாம் கை கொடுக்கல. அதனால் சில போர்வெல்லில் ஆரம்பம் முதலே நமக்கு வெறும் ட்ரையாகவே போயிடுது. அப்போ அந்த மாதிரி போர்வெல்லில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் அடுத்தடுத்த போர்வெல் அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம போர்வெல் அமைக்கிறதுக்கான சரியான காலகட்டமானா கண்டிப்பாக இது ஒரு கரெக்டான சூழ்நிலை. ஏன்னா இன்னும் 1 மாதங்கள் போகும்போது கடுமையான வறட்சி எடுக்கும்போது எல்லா பக்கமுமே போர்வெல் அமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நிலத்தடி நீர்மட்டங்களை அதிகம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிங்கும்போது நமக்கு கண்டிப்பாக நீர்மட்டம் பூமியோட நீர்மட்டம் கீழே வெகுவாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி நிறையா போன ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். மணல் பாயிண்டை பற்றி நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அது ஒரு நண்பர் தஞ்சாவூரில் இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாரு. ஆக்சுவலாக தஞ்சை டெல்டா மாவட்டங்களில் ஓட்டக்கூடிய போர்வெல் அமைப்புங்கிறது கண்டிப்பாக நாங்கள் ஓட்ட மாதிரி உள்ள போர்வெல் அமைப்பு கிடையாது. கண்டிப்பாக அது வேறு மாதிரியான ஒரு மெத்தடை பயன்படுத்துவாங்க. நாங்கள் இப்போ கடல் சார்ந்த பகுதியில் இருக்கிறதுனால எங்களுக்கு நாங்கள் அந்த கடல் மணலில் நாங்கள் போர்வெல் அமைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். அவர் தஞ்சாவூரில் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அது அவ்வளோ தூரம்லாம் போய் கண்டிப்பாக எங்களால் செய்ய முடியாது. ஏன்னா நாங்கள் இருக்கிறதுக்கும் அந்த தஞ்சை மாவட்டத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500-600 கிலோமீட்டர் கணக்கு மேலே வந்துடும். ஏன்னா அது அந்தந்த ஏரியாவில் இப்போ யார்கிட்ட போர்வெல் அமைக்கிறது கேட்குறது அப்படிங்கிறது அவங்களுக்கு நிறைய பேருக்கு, அவர் மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு அந்த டவுட்டுகள்லாம் இருக்குது. நான் முதல்லயே சொன்ன மாதிரி தான் என்னோடய வீடியோக்குள்ளே நிறையா வீடியோக்குள்ளே நான் சொன்ன மாதிரி போர்வெல் நீங்கள் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா நீங்கள் வேறு எங்கேயுமே போக வேண்டாம். கூகுள்ஸில் சர்ச் பண்ணிங்கனாவே அந்தந்த ஏரியாவில் யாரெல்லாம் போர்வெல் புரோக்கர்ஸு, மற்ற போர்வெல் வாகனம் வச்சுருக்கக்கூடியவங்க எல்லாமே இருக்காங்களா அப்படிங்கிறது பார்த்துக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய ஃபோன் கான்டாக்ட் நம்பர் இருக்குது. ஒவ்வொரு ஏரியாவில் என்ன ரேட்டு ஓட்டுறாங்க, பைப் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சில தகவல் சந்தேகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக எங்ககிட்ட தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு ரேட் வச்சுருப்பாங்க. நாங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் இன்னைக்கு பரவலாக ரூ. 85 ரூபா, ரூ. 80 ரூபாயிலிருந்து ரூ. 85 வரையும் நாங்கள் போர்வெல் அமைச்சிட்ருக்கோம்.
அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலையும் வந்து அந்த இடத்துடைய அமைவிடத்தை பொறுத்து அந்த ரேட் வந்து கண்டிப்பாக மாறுபடும். அது மாதிரி சில தகவல், அதே மாதிரி போர்வெல்ல வந்து எப்படி என்னென்ன போர்வெல் அமைக்கலாம் அப்படிங்கிறத பற்றின தகவல்லாம் கண்டிப்பாக எங்ககிட்ட ஃபோன் பண்ணி தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு ஏரியா விட்டு எங்களால் இன்னொரு ஏரியாவில் வந்து கண்டிப்பாக செய்ய முடியுமானா கண்டிப்பாக செய்ய முடியாது. ஏன்னா நம்ம போர்வெல் அமைக்கக்கூடிய ஒரு மெத்தடே வேறு மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து மற்ற இடங்களில் வந்து நம்ம போய் போர்வெல் அமைக்க முடியாது. ஏன்னா அந்தந்த ஏரியாவில் அதுக்கான டூல்ஸ் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. இப்போ நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி இந்த மாதிரி இடங்களில் போர்வெல் அமைக்கிறதுக்கான சகல டூல்ஸும் எங்ககிட்ட இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து இதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருடங்கள் போர்வெல் அமைச்சிட்டு இருக்கனால இங்கே என்ன தேவைகள் இருக்குது, என்ன மாதிரி போர்வெல் வரும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே வந்து கண்டிப்பாக எங்களுக்கு அனுபவங்கள் இருக்குது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி டூல்ஸு, பைப்பு எல்லாமே வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக எங்ககிட்ட ஸ்டாக் வச்சுருப்போம். அதே மாதிரி நம்ம வந்து இந்த கோடை காலத்தில் வந்து 8 இன்ச்சு போர்வெல் பற்றி நிறையா தகவல்கள் வந்து கேட்குறாங்க. 8 இன்ச்சு போர்வெல் வந்து கண்டிப்பாக அமைக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணீர் தேவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் கண்டிப்பாக வந்து 6 இன்ச்சு போர்வெலோட 8 இன்ச்சு போர்வெல் அமைச்சிக்கிறது வந்து ரொம்ப சிறந்த முறை. ஏன்னா நமக்கு வந்து செலவு வந்து ஒரு தடவை மட்டும் கொஞ்சம் அதிகமாக வரும். மற்றபடி வந்து பெனிஃபிட்னு நம்ம பார்த்தோம்னா 6 இன்ச்சு போர்வெலோட 8 இன்ச்சு போர்வெல் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து இந்த கோடை காலங்களில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஒரு 4.25 போரில் வந்து ஒரு 2 லிட்டர் 2.5 லிட்டர் தண்ணி நிற்கும். அதே ஒரு 6 இன்ச்சில் வந்து ஒரு 4.25 லிட்டர் டு 5 லிட்டர் அளவுக்கு நிற்கும். அதே மாதிரி ஒரு 8 இன்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 லிட்டர் வரையுமே நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது நான் சொல்லியிருக்கிற அளவுகளில் வந்து ஒரு தோராய அளவுகள் தான். அதாவது நான் உதாரணத்துக்காக அந்த அளவுகளை சொல்லியிருக்கேன். அது மாதிரி உங்களுக்கு போர்வெல் அமைக்கணும் அல்லது போர்வெல் ஏதோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு போர்வெல் அமைக்கணும்னா எந்த ஏரியாவில் இருந்தாலும் அந்தந்த ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு நியராக உள்ள போர்வெல்ல வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா அட்ரஸும் கிடைக்கும். இது மாதிரி தொடர்ந்து பல தகவல்களை வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு வரோம். கொஞ்ச நாளாக எங்களால் வீடியோ போட முடியல. காரணம் சில ஒரு சொந்த காரணங்களால் என்னால் வந்து அப்லோட் பண்ண